பிக் பாஸ்ல மிட்வீக் எவிக்ஷன் நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தாங்க நடந்திருக்கு. அதுவும் நாம எதிர்பார்க்காத 2 போட்டியாளர்கள்ல இவங்க தான் வெளியேறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் இப்ப வெளியாகிருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருக்க நிலையில ஏற்கனவே ஹிந்தி பிக் பாஸ்ல மிட்வீக் எவிக்ஷன் வச்சு ஸ்ருதிகா அவங்களை வெளியே அனுப்புனது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சின்னு சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் இவங்க எல்லாம் ஃபைனலுக்கு வருவாங்க, டைட்டில் அடிப்பாங்கன்னு நினைச்சு கனவு கண்டுட்டு இருந்த ரசிகர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். அந்த வகையில பிக் பாஸ் சீசன் 8 தமிழ்ல ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 8ல எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ட்விஸ்ட். அதுவும் இப்ப வெளியே வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிருக்க போட்டியாளர்கள் பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அர்ணவ் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் எல்லாருமே பார்த்திருப்போம். நிறைய கேள்விகளை கேட்டு அங்க ரொம்பவே சலசலப்பை ஏற்படுத்திட்டாரு. அந்த வகையில நேற்று சௌந்தர்யா அவங்களும் நான் வீட்டுக்கே போறேன் அப்படிங்கிற மாதிரி உடஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியிருந்து வீட்டுக்குள்ள போன போட்டியாளர்கள் அந்த அளவுக்கு பயங்கரமா அவங்களுடைய கேம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இது எப்படியோ இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் இருக்காதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இந்த 100 நாள் நெருங்கி இருக்க நிலையிலும் இந்த மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஒரு பிளான் பிக் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் கிடைச்சிருக்கு. அதுல விஷால் அவர் மிட்வீக்ல எவிக்ஷன் ஆயிருக்காரு, அதாவது எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜாக்லின் அவங்களும் குறைவான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க, அவங்களும் எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்க, அவங்க தான் எவிக்ட்டுங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்ல யாரு எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இன்னுமே உறுதியா தெரியல. ஆனா மிட்வீக் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி ஒருவேளை எவிக்ஷன் இருந்தா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒருவேளை நடந்தா ஜாக்லின் அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம். கண்டிப்பா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் அவங்க அவங்களோட போட்டியை சரியாவும் தான் விளையாடி இருக்காங்க. ஜாக்லின் அவங்களெல்லாம் எங்கேயும் யாரும் எந்த ஒரு குறையும் சொல்லல. ஆரம்பத்துல புதுசுல அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் போய் இப்ப ரசிகர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி, அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இப்ப ஃபைனலுக்கு வந்திருக்க எல்லா போட்டியாளர்களுமே ரொம்ப நல்லா விளையாடி தாங்க வந்திருக்காங்க. அவங்களும் வெளியில இருந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க அப்படி அவங்க இப்படின்னு சொல்லி அவங்கள பத்தியும் அப்புறம் அவங்களுக்கு பிஆர் டீம் இருக்கு அப்படின்னு எல்லாம் தேவையில்லாம இந்த ஒரு விஷயத்தை கடைசி நேரத்துல கொண்டு பெருசாக்கி அவங்களோட மனசை நோகடிக்கிறத விட்டுட்டு இவ்வளவு தூரம் ஃபைனலுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லலாம். இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்காகவும் இந்த ஒரு வாய்ப்புக்காகவும் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க கூட போனவங்கல நிறைய பேர் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. ஆனா இன்னுமே இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா தான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஒவ்வொரு போட்டியாளரோட டீம் பாத்தீங்கன்னா இன்னொரு போட்டியாளரை தாக்கி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க பண்ணாமே இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு கேம், அவ்வளவுதான். யாரும் யாரையும் எதுவும் பேசாம இவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ள ஃபைனல் போன எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அதே போல இன்னும் ஒரு சில நாள்ல யார் இந்த கப்பை ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.